Hi friends, welcome to the Book Empress. வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிபியில் கமல் அவர்கள் ரெஃபர் பண்ண பெனியாம் அவர்கள் எழுதின ஆடு ஜீவிதம். இதோட ஆக்சுவல் மொழிபெயர்ப்பு, இது மலையாளத்திலேருந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல். மலையாளத்தில் எக்கச்சக்க அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. நிறைய இதில் இது அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. நிறைய அவார்டுக்கு நாமினேட் ஆகிருக்கு இந்த புக்கு. நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாங்களா? அதுக்கு முன்னாடி கீழே விழுந்து வார்னதினால மூஞ்சிகளில் சில பல காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. தயவு செய்து அதை பொறுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஓகே, கதைக்குள்ள போகலாங்களா? நம்ம கதையோட ஹீரோ யாருன்னா நஜீப் அப்படிங்கிற கேரளாவை சேர்ந்த ஒரு நஜீப் அப்படிங்கிற ஒரு இளம் வயது கல்யாணமான ஒரு இளம் வயது வாலிபன் தான். நம்ம நஜீபுக்கு இப்போதான் புதுசாக கல்யாணம் ஆகியிருக்கு. அவர் கல்யாணம் ஆகி அவரோட ஒய்ஃப் ஷைனும் அவங்க வீட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும். அதில் அவங்க அம்மா, அவங்க ஒய்ஃப் ஷைனும், அதுக்கப்புறம் நஜீப், அவங்க எல்லாரும் இருக்கணும். குழந்தைங்க பிறந்தா கூட அந்த சின்ன வீட்டில் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன். அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் தேவைப்படுது. அதுவும் இல்லாமல் ஊரஸ்தி கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பாரு. அந்த கடனை கொஞ்சம் இது பண்ணணும். இதுதான் அவரோட பேசிக் நீடாகவே இருக்குது. அதை தவிர வேறு எதுவும் அவருக்கு தேவையே இல்லை. இப்போ அவர் இருக்க கேரளாவில் வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த இடத்துல இது பண்ணால் அவரால் அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாது. அப்படின்னோடனே அவர் ஃப்ரெண்டு கல்ஃபில் இருப்பார். கல்ஃபில் இருக்க அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நீ வேணா கல்ஃபுக்கு வா, அங்கே சம்பாரிச்சு நீ இது பண்ணிக்கோ அப்படின்னோடனே நம்ம நஜீபுக்கும் ஓகே சரின்னு படுது. ஓகேன்னு அவரே கல்ஃபுக்கு கிளம்பி போகிறாரு. போனதுக்கப்புறம் அங்கே தவறா அவரு வேற ஒரு அர்பபு கிட்ட மாட்டிட்டு, அர்பபுங்கிறது முதலாளிங்கிற மாதிரி, அவங்க ஒரு சூப்பர்வைசர் மாதிரி இருக்கிறவங்க தான் அர்பபு. அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு என்னென்ன கஷ்டப்படுறாரு. ஏன்னா அது ஒரு பாலைவனம், டெசர்ட்ல போய் ஃபுல்லா ஆடு மேய்க்கிறதே வேலை. ஆட்டை தவிர வேற எதையுமே அவங்களால பார்க்க முடியாது. பசிக்குது அப்படின்னா அவங்க ஆட்டு காலில் ஆட்டு பால் கறக்குறாங்க இல்லையா, அந்த பால் பச்சை பால், அது காய்ச்சி கூட இல்லை, அந்த பச்சை பால் தான் குடிக்கணும். அதுக்கப்புறம் 3 வேளையும் குப்பூஸ் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் கிடையாது. வெறும் குப்பூஸ் தண்ணியில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். வேணும்னா பாலில் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாமே தவிர, அதுவும் காய்ச்சாத பாலில் வச்சு தான் சாப்பிட்டுக்கலாமே தவிர வேறு எந்த சாப்பாடுமே கிடையாது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. குடிக்கிறதுக்கு தான் தண்ணி, அது கொஞ்சம் தான் இருக்கும். வெளியே குளிச்சுக்கிறதுக்கு வேற எதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்குமே அவங்களுக்கு தண்ணி கிடைக்காது. ஏன்னா கேரளா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணிக்குள்ளேயே இருந்துட்டு தண்ணியே இல்லை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன். அவங்க ஃபுல்லாக தண்ணி எதுக்கு எடுத்தாலும் தண்ணி யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு தண்ணியே இல்லைங்கிற சுச்சுவேஷனில் அவரால் சமாளிக்கவே முடியாது. ஐயோ இப்படி ஒரு வேலை, கஷ்டமான வேலையில் சேர்ந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே தப்பிக்க நினச்சாலும் அங்கேருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா சுற்றி எங்கே பார்த்தாலும் பாழைவனம். அதுவும் இல்லாமல் அந்த அர்பபு ஒரு கன்னோட எப்பவுமே இந்த பையனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு நஜீபை. இன்கேஸ் நீ தப்பிக்கிச்சு போகணும்னு நினச்சேன்னா நான் உன்னையே ஷூட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதுக்கான வார்னிங் மாதிரி அது பண்ணுவார். ஓகே, இந்த பையன் இதுலேயே நஜீப் இதுலேயே இது பண்ணுறாரு. ஒரு நாள் அவர் தப்பிச்சு போகணும்னு முடிவெடுக்கிறாரு. அதே மாதிரி அவரும் தப்பிச்சு போகிறாரு. அவர் வரும்போது அவரோட நண்பன் ஹக்கீமையும் சேர்த்து ஒருத்தர் தப்பிச்சு போக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணும்போது அவரு தப்பிச்சு இந்தியா வந்துடுறாரு. இந்தியா அவர் என்னென்ன வாழ்ந்து வர்றது தான் இந்தியாவுக்கு எப்படி தப்பிச்சு வந்தார், தப்பிச்சு வரும்போது அவர் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் என்ன, மறுபடியும் அவர் செட்டில் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக உணர்றாரு. இன்கேஸ் அவர் ஒரு மனிதர்களை தொட்டு பார்க்குறது கூட, ஒரு வண்டி ஓட்டி ஒருத்தவர் வர்றாரு, புதுசாக ஒரு நபர் வந்தோடனே, ஏன்னா அவன் அர்பபு, நஜீப் அர்பபு தாண்டி தூரத்தில் பார்க்குற ஹக்கீம்,
இவ்வளவுதான். இதை தவிர ஆடும் ஒட்டகங்கள் மட்டும்தான் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது புதுசா ஒரு நபர் வரும்போது இவரை தொட்டு பார்க்கலாமே, அவர்கிட்ட போய் பேசுறாரு, பேச ட்ரை பண்றாரு. இவர் பேசுறது அவருக்கு புரியல, அவர் பேசுறது இவருக்கு புரியல, பேச ட்ரை பண்றாரு. சரி பேசதான் முடியல, அட்லீஸ்ட் தொடலாம் அப்படின்னு சொல்லி தொட்டாவது பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு புது மனுஷங்களை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருக்காரு நஜீப். இது வந்து ஆக்சுவலாக உண்மை கதை. உண்மையாக வந்து ஒருத்தர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை, ஒரு மலையாளி ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை அவர் சொல்லி நம்ம பென்னியாம் அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. இதை வந்து பென்னியாம் சொல்லும் போது எப்படி சொல்கிறாருன்னா, இந்த கதை வந்து என்கிட்ட சொல்லும் போதே இதை நான் டிசைட் பண்ணிட்டேன், இது நம்மளுக்கான கதை தான், இதை கண்டிப்பாக வந்து நம்ம எழுதி தான் ஆகணும். கல்ஃப் கண்ட்ரியில் எல்லாருமே நல்லா சம்பாரிச்சு நல்லா வாழ்ந்த கதையை தான் நம்ம கேட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு கதையை நம்ம கேட்டதே இல்லை. கண்டிப்பாக இது வந்து நான் எழுதி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கதை அவர் எழுதினதுலேருந்து இங்கிலீஷில் வந்து கோட் லைஃப் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க. தமிழில் ஆடி ஜீவனம்னே வந்திருக்குது. ஹிந்தி, கன்னடம் எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து மொழிபெயர்க்கப்படுது. அதுமாரி பார்த்திங்கன்னா இப்போது பிருத்திவிராஜ் நடித்து அந்த படமும் வந்து ஆடி ஜீவிதம் அப்படிங்கிற பேரில் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, எனக்கு படத்தை பற்றி அவ்வளோக்கா தெரியல. அந்த மாதிரி இந்த ஆடி ஜீவிதம் கதை வந்து ரொம்ப உயிரோட்டமாக இருக்கும். படிக்கும்போது ஒரு 200 to 250 பேஜஸ் இருக்கும். நிறைய இடங்களில் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திடும் இந்த கதை. அந்தளவுக்கு நல்ல கதை. படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.